ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். மனோஜ் வந்து இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போராமையால் என்னுடைய ஷோரூமை வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நான் இல்லைனா அந்த ஷோரூமுக்கோட நிலைமை என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த சந்தோஷி ஷாரு என்னால் தான் வந்து இதெல்லாம் பண்ணாரு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை, போதுண்டா மனோஜ், இதுக்கு மேலே எதுவும் பேசாத. என்ன நேரத்தில் எப்படி பேசணும் என்ன ஏதுன்றது ஒரு இளவும் தெரியறதில்ல. இதுல வந்து என் ஷோரூம் எனது உனது நல்லா சொல்லி பேசிட்டு இருக்கியடான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அங்கிள், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுல மனோஜுக்கு எந்த பங்கும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, மனோஜுக்கு எந்த பங்கும் கிடையாது. அவன் வந்து 30 லட்சம் ரூபாவை ஏமாந்து உட்கார்ந்துட்டு நின்றுட்டு இருக்கான். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? சரி, எந்த பங்கும் இல்லைன்னா அப்ப இந்த வீடோட பங்கு வந்து மனோஜுக்கு சேர வேண்டியது இருக்குல்ல, அதை வந்து நாங்க விற்கிறோம். அதுல வந்து நீங்க பணத்தை வந்து ஒருவேளை நீங்க வாங்குறதா இருந்தா நீங்க வந்து அந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்துடுங்கன்னு சொன்னதும் ரோகிணி கிட்ட வந்து விஜய சண்டைக்கு வராங்க. யாருடைய வீடை யாரடி வந்து விற்கிறது? இது என் அப்பா எனக்கு கொடுத்தது. எனக்கு யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு தான் நான் வீடை கொடுப்பேன். அதை வந்து உரிமை கொண்டாடி நீ எங்கிட்டடி வந்த? உன் அப்பா வீட்டு சொத்தா நல்லா சொல்லிட்டு வேற லெவல்ல விஜயா பேசுறாங்க. உடனே மனோஜ், என்னம்மா நீ எனக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த வீடை வித்து கூட கொடுக்க மாட்டியா? நான் ஏன்டா கொடுக்கணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? நீங்க வாழணும்னா நீங்க சமாளிச்சு நீங்க வாழுங்க. என்கிட்ட எல்லாம் பணம் கேட்கறதும் வீடு கேட்கறத வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். பயங்கர கோவப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.